இரவு வேளையில் தனியாக ஒரு உயர தூண் போன்ற கட்டிடம். ஒருவன் மிக உயரமான இடத்தில் பசியாலும் தாகத்தாலும் தவித்து இறந்திட சிறை வைக்கப்பட்டான். ஏறவோ இறங்கவோ வழியில்லை. அப்போது ஒரு நாள் அவனின் தோழன் அங்கு வந்தான். அன்னார்ந்து பார்த்து, நண்பரே, நான் பேசுவது கேட்கிறதா? நான் தான் உங்களின் நண்பன் வந்திருக்கிறேன். வாங்க நண்பரே, என் நிலையை பார்த்தீரா? இன்னும் சில நாட்களில் தாகத்தாலும் பசியாலும் நான் இறந்து விடுவேன். கவலைப்படாதீர்கள், நான் தான் வந்துவிட்டேன். உங்களை காப்பாற்றுகிறேன். நாளை வருகிறேன். உங்களின் நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள். மறுநாள் பகல் அந்த தோழன் சில பொருட்களுடன் வருகிறான். நண்பரே, நண்பரே, உறங்கிவிட்டீரா? மேலே ஒரு வண்டு வரப்போகிறது. ஜன்னல் ஓரமாக காத்திருங்கள். கேட்கிறது நண்பா. வண்டு பறந்து வருமா, இல்லை ஊர்ந்து மேல் நோக்கி வருமா? நான் ஒரு பொன் வண்டை அனுப்புகிறேன். அது பழக்கப்பட்டதுதான். பறந்து மேலே வரும். அதை பிடித்துக் கொண்டு அதன் கழுத்தில் சுற்றியுள்ள மெல்லிய பட்டு நூலை இழுங்கள். சரி நண்பா, நான் தயார். வண்டு பறந்து வருகிறது. மேலிருந்தவன் வண்டை பிடித்துக் கொள்கிறான். நண்பரே, நூலை இழுக்கட்டுமா? இந்த நூலில் எப்படி நான் தப்பி வர முடியும்? அதன் மறுமுனையில் தடித்த கயிறு இருக்கிறது. அது போதுமல்லவா நீங்கள் இறங்கி தப்பி வர? மேலிருந்தவன் கீழே இறங்கி வருகிறான். அவனிடம் கீழே இருந்த நண்பன், நண்பா, நீ பசியார உணவு கூட எடுத்து வந்திருக்கிறேன். இருவரும் கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். நன்றி நண்பா. காலத்தால் செய்த இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உன் புத்திசாலித்தனம் என் வாழ்வை காப்பாற்றிவிட்டது. குழந்தைகளே, வாழ்க்கையில் அடுத்தவருக்கு உதவ நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அதற்கு புத்திசாலித்தனம் முக்கியம் என்பதை உணர்த்தவே இந்த கதை.